நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபர்ஸ்ட்டு சுந்தர் சார் வந்து இந்த ஒரு நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது he first told me the title. ஒரு டைட்டில் மைண்டில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து உண்மையாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னார் சார். எம்ஜிஆர் எப்படி சார் வைக்க முடியும்? இல்லை ஆக்சுவலாக எம்ஜிஆர் இல்லை, இட்ஸ் மத கஜ ராஜா. அதுதான் படத்தை டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஹீரோட பேர் வந்து ராஜா, பட் எல்லோரும் அவனை மதகஜ ராஜான்னு கூப்பிடுவாங்க. இது அந்த இப்போது விநாயகர் வந்து எப்பவுமே சாந்தமாக தான் நம்ம பார்த்தது உண்டு. விநாயகர் வந்து ஒரு அதாவது ஒரு ஆங்க்ரி மூடு, ஒரு கோவம் வந்தால் என்ன ஆகுன்றது தான் அதோட உதாரணம், அதோட மீனிங் தான் மதகஜ ராஜா. ஸோ ரொம்ப கேட்சியாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். எந்த ஒரு மெசேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஸோ ஒரு 80s 90s வந்த ரஜினி சார், கமல் சார் படங்கள் மாதிரி இந்த சகல கலாவல்லவன், ராஜாத்தி ராஜா எல்லாம் ஃபுல் 2.5 hours கலகலன்னு இருக்கிற படம் மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற நோக்கத்தில் இந்த படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் சார். ஆக்சுவலாக கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் வந்து இந்த படத்தோட டைட்டில் சொந்த சார். எனக்கு இந்த படத்தில் வந்து ஐ பிளே அ கேபிள் ஆப்ரேட்டர் ஃப்ரம் ஊட்டியிலேருந்து ஆக்சுவலாக 4 ஃப்ரெண்ட்ஸ் மீட். நான், சந்தானம், அப்புறம் நிதின் சத்யா அண்ட் சடகோபன் ரமேஷ், 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி நாங்கள் ஸ்கூலில் சின்ன வயசில் படிக்கும்போது எங்களோட மாஸ்டரோட பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்கள் ரொம்ப நாள் கழித்து, பல வருஷங்கள் கழித்து நாங்கள் சேருவோம். ஸோ அந்த ரீயூனியனில் வந்து ஒரு விஷயம் தெரிய வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது கடைசியில் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தெரிய வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஆள் தான் சம்மந்தப்பட்டிருப்பார். ஸோ அந்த ஆள் வந்து ஒரு மிக பெரிய ஒரு நபர், சென்னையில் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ ஹீரோ வந்து சரி அந்த பிரச்சனைகள் என்ன தான் போய் இப்போ தீர்த்து வைக்கணும், இல்லைனா நண்பர்கள் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்க போகிற நிலைமையில் வந்து இந்த ஃபோன் கால் வர மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து சேருன்ட்டு. ஸோ எல்லாமே ஒதுக்கி வச்சு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணலான்ற சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இப்போ ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக முயற்சி பண்ணுற ஒரு விஷயம் தான். வழக்கமாக எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. வாழ்க்கைன்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். ரெடினா ஆட்டம் க்ளோஸு, இல்லை நீ ஆளே க்ளோஸு. இந்த படத்தில் வந்து 2 கதாநாயகிகள். அஞ்சலி ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களோட நடிக்கிறேன். அண்ட் இன்னொரு கதாநாயகி வந்து வரலக்ஷ்மி, அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு கதாநாயகி இருக்காங்க, சதா, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. நாலு பாடல்களும் பதிவாச்சு. கடைசியாக வந்து இந்த 5th சாங், ப்ரீ கிளைமேக்ஸ் சாங் ஏதோ ஃபங்கியாக ஏதோ ஒரு கேட்சியான ஒரு டியூன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனியும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் ஆண்டனியும் சுந்தர் சார் சேர்ந்து அந்த காம்பினேஷன் ஒர்க் பண்ணுறாங்க. இட் ரியலி ஹிட் ஆஃப் வெரி வெல் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாங். ஒரு சாங் வந்து மை டியர் லவர், மை டியர் லவர், நீ சூப்பர் டக்கரு, அந்த சாங் வந்து பாவி ஜெய் எழுதினார். டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசிலிக்கரு ஏன் ஹார்ட் ஜம்புது. ரொம்ப சிரமப்பட்டு வரிகள் புரியாத வரிகள் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கலோக்கியெல்லாம் பேசுகிற மாதிரியே அது ஈஸியாக ஹம்மபிள் டியூனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சினாரியோவில் உருவாக்கின பாட்டு. Hey come and see me, tell I love you,
come and see me tell I love you. நான் பாடின ஒரு விஷயம் வந்து நான் வற்புறுத்தலை. அந்த பாடல் டியூன் போட்டு முடித்தோடனே விஜய் ஆண்டனி வந்து சொன்னார், இந்த பாட்டு வந்து ரொம்ப அன்யூஷுவலாக வந்திருக்கு. ஸோ யூஷுவலான சிங்கர் யாரும் நம்ம போட வேணாம், யாராவது ஒரு பெக்யூலியரான ஒரு வாய்ஸ் வேணும் சார். அதாவது இது வரைக்கும் பாடியிருக்கக்கூடாது. பட் இந்த பாடல் பாடினதுக்கப்புறம் சத்தியமாக யாருமே அவனுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் வேணும் சார். யார் அப்படின்னு சொல்லும்போது நான் கரெக்டாக நுழைஞ்சேன் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே. இவர் தான் அப்படின்ட்டு சுந்தர் சார் சொன்னார். ரெடியா விஷால்? சிங்கர் ரெடியா சார்? சிங்கர் ரெடி. For all you Carnatic lovers. மை டியர் லவரு நீ சூப்பர் டக்கர், நீ ஓசி லிக்கரு ஏ ஹார்ட் ஜம்புது. விஜய் தெரியுமா நான் பாட போறேன்? கரிகம பதனி நினைவு சதா. My dear lover, நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசிலிக்கரு, ஏ ஹார்ட் ஜம்புது. Hey, come and see me, tell I love you. Come and see me, tell I love you. Elena, I will die. Elena, I will die. No, டையாத லவ்ல யூ டான்ஸ் செய்யாத. No, டையாத லவ்ல யூ டான்ஸ் செய்யாத. இதுதான் பாடின பாடல். இது இல்லாமல் விஜய் ஆண்டனி வந்து 2 பாடல்கள் பாடியிருக்காரு. அப்புறம் சின்ன பொண்ணு வந்து அவங்க பாடின பாட்டு வந்து சிக்கு புக்கு ரயில். அந்த சாங் வந்து இட்ஸ் மை ஃபேவரட் இந்த ஆல்பம். சிக்குப்புக்கு சிக்கு ரயில் வண்டி பின்ன சேலம் போற வண்டி அதுல ஏறி போகலாமா சேலம்? சுந்தர்சி சார் பற்றி சொல்லணுன்னா இஸ் வெரி என்ன சொல்கிறது, சிம்பிள், நோ காம்ப்ளிகேஷன்ஸ், எந்த ஒரு ஹேங்கப்ஸ் இல்லாத ஒரு இயக்குனர். சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் எதுவுமே டென்ஷன் ஏற்றுக்க மாட்டார். எப்போயாவது திடீர்னு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்கேன் அவர் கோவப்பட்டது. மற்றபடி வந்து அவர் வந்து திடீர்னு சார் இந்த மாதிரி கேமரா வரலன்னு சொன்னால் கூட அவர் வந்து டென்ஷன் ஆக மாட்டார். அதுக்கேற்ற மாதிரி அவர் இஸ் அ வெரி குட் பிளானர். அங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் பொம்பளைங்களோட நின்னுட்டு இருக்கான். பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படத்தில் ரிச்சர்ட் தான் கேமராமேன். ஏற்கனவே 2 பேர் சேர்ந்து சம்மர் படத்தில் வேலை செஞ்சோம். ரிச்சர்ட் பொறுத்த வரைக்கும் அவருக்கே இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். ஏன்னா ஹீரோ தண்ணி குடிக்கணுன்னா கூட சர்பத்து தான் குடிப்பார். அந்தளவுக்கு எல்லா வகையிலையும் எல்லா இடத்துலையும் கலர் இருக்கும். நான் தான் சொல்லுவேன் சுந்தர் சாருக்கு, சார் அது மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க, தண்ணி குடிக்கும்போது அது கலர்லெஸ்ஸாக இருக்கேன். அந்தளவுக்கு வந்து ரிச்சர்டுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். பட் ஹீ அடாப்டட் ஹிம்செல்ஃப் டு த ஹோல் திங் அண்ட் ஹீ ஸ்டார்டட் என்ஜாயிங் த ஃபேக்ட் தட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கமர்ஷியல் என்டர். ஏன்னா அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் தட் அங்காடி தெரு, தென் அகெயின் சம்மர். ஸோ வெவ்வேறு ஜானரில் பண்ணும்போது திஸ் ஃபிலிம் வாஸ் அகெயின் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அண்ட் ஹி ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். மதகஜ ராஜா வந்து
மணிவண்ணன் சார் அவர்களோட கடைசி படம். எனக்கு ஏற்கனவே நான் வந்து மணிவண்ணன் சாரோட சிவபதிகாரத்தில் நடித்தேன். எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சது இந்த படம் மூலிமா அவரோட நடிக்கிறதுக்கு. டேலண்ட் டைரக்டர் அண்ட் ஆக்டர் ஆஃப் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசிலிக்கரு ஏன் ஹார்ட் ஜம்புது. சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு காமெடி சேனலில் எங்கேயோ டியூன் பண்ணிங்கன்னா பாதி காமெடி காட்சிகள் வந்து அவர் படத்தில் தான் இடம் பெற்றிருக்கோம். டேய் என்னடா இது? மிஸ் ஆகி கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்படா மிஸ் ஆகி விழும்போது 2 பொண்ணோட விழுறா? It gives more importance to sense of humor. அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து இட் வில் ஃப்ளோ த்ரூ அவுட் அண்ட் ஜாலியாக இருக்கும். படம் பார்க்கும்போதே அவர் டெஃபினட்டாக எந்த படத்துலையும் ஒரு மெசேஜாக ஐ திங்க் எக்ஸெப்ட் அன்பே சிவம் தவிர மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஹவ் பின் வெரி என்ன சொல்கிறது ஜாலியாக இருக்கும். அன்பே சிவம் வாஸ் த ஒன்லி ஃபிலிம் விச் வாஸ் அ சீரியஸ் ஃபிலிம் வித் அ மெசேஜ். பட் மற்றபடி எந்த படத்துலையும் மெசேஜ் சொல்ல மாட்டார். ஜாலியாக ஒரு 2.5 hours என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி படங்கள் தான் பண்ணுவார். சந்தானம் அண்ட் சுந்தர் சார் சேர்ந்து பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அகெயின் நீங்கள் அவங்க காம்பினேஷனில் படங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சந்தானம் தவிர இன்னொருத்தர் கலக்கியிருக்கார். அதுதான் மிஸ்டர் மனோபாலா. இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்க மாட்டீங்க அந்த காட்சி. ஒரு 10 நிமிஷம் ஒரு காமெடி இருக்குது. நாட் 7 to 8 minutes அந்த காமெடி இருக்கும். மனோபாலா சார் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கார். எல்லாரும் வந்து ஒவ்வொரு கேரக்டரில் நடிக்கும்போது இது இன்னொருத்தரும் பண்ணியிருந்தால் கூட இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி பேசலாம். ஒரு டாக்டர் கேரக்டரோ இல்லை ஒரு பொண்ணு வேஷமோ இல்லை ஏதோ ஒரு. பட் இந்த வேஷம் அவர் போட்ட இந்த வேஷம் வந்து அவர் மட்டும்தான் பொருந்துவார். வேறு யாரும் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. இந்த படத்தில் வந்து we have been to Australia for the songs, we have been to Jaipur. அது வில்லனோட வீடு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவகண்ட்டாக வேணும் அப்படின்ட்டு சுந்தர் சார் லொக்கேஷன் தேடும்போது ஷிப் பேலஸ்ன்னு ஒரு இடம் கிடச்சிது. இட்ஸ் பேலஸ் இன் ஜெய்ப்பூர். அங்கே ஷூட் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஷாட் இன் பொள்ளாச்சி. மோஸ்ட் ஆஃப் த அதிக நாட்கள் வந்து பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணோம். அப்புறம் காரைக்குடியில், அப்புறம் சென்னையில். தென் வி ஷாட் இன் ஹைதராபாத். டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசிலிக்கரு ஏன் ஹார்ட் ஜம்புது. ரொம்ப டிஃபிகல்ட்டான சீக்வன்ஸ்னு சொல்லணும்னா இட்ஸ் த கிளைமேக்ஸ். எனக்கு கிளைமேக்ஸில் வந்து சுந்தர் சார் ஒரு விஷயம் கேட்டார். எல்லாமே கரெக்டாக அமைஞ்சுது. இந்த நம்ம எப்போவுமே வந்து எனக்கு ஒரு ஆசை, ஹீரோவும் வில்லனும் ஒரே ஹைட்டாக இருக்கீங்க, நல்ல ஃபிசிக் இருக்குது, அது பயன்படுத்தலான்னு இருக்கேன். வை நாட் யூ ஹேவ் அ பேர் பாடி ஃபைட் 2 பேரும். நீங்கள் சாங்கில் மட்டும்தானே பண்ணியிருக்கீங்க, வை நாட் யூ யூட்டிலைஸ் பேர் பாடி சீக்வன்ஸ் ஃபார் ஃபைட் அப்படின்னு கேட்டார். ஸோ ஐ செட் ஐ வாஸ் கேம் ஃபார் இட். கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நாள் ஷூட் பண்ண வேண்டிய வரும்போது அது ஒரு தாமதமாகி ஒரு 2 மாதம் கழித்து ஷூட் பண்ணோம். ஸோ அகெயின் 2 மாதம் வந்து அதுக்கான பயிற்சி இருந்தது. ரெடினா ஆட்டம் க்ளோஸு, இல்லை நீ ஆளே க்ளோஸு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எந்நேரமும் 6 பேக் வச்சுருப்பேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான். நான் அவனிவனில் வந்து 13 கிலோஸ் கூடுதலாக அந்த வெயிட் வைஸ், பிகாஸ் பாலா சார் வந்து குழுன்னு இருக்கணும்னு சொன்னார் அந்த ஒரு பாடல் காட்சிக்காக. அதே மாதிரி சுந்தர் சார் கேட்டார், இந்த கிளைமேக்ஸ் காட்சி நல்லாயிருக்கும், 2 பேரும் ஒரே ஹைட், ஈக்குவல் ஹைட், 6 feet ப்ளஸ் ஹைட் உள்ளவங்க, அந்த பேர் பாடி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சி தான் பண்ணேன் மறுபடியும் இருந்தது. நான் மலைப்பாம்பு மாதிரிடா. தலை தமிழ்நாட்டிலையும் வாழ டெல்லியிலையும் இருக்கும். எங்க தொட்டாலும் சுத்தி அடிப்பேன். ஆர்யா வந்து இது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சி வந்து ஒரு திருட வேஷம் போட வேண்டிய ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னு சொன்னார் சுந்தர் சார். ஜி இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வேணும், யாரோ ஒரு நடிகர் பண்ணணும், ஒரு திருடன் கேரக்டர். எனக்கு டக்குன்னு ஆர்யா தான் தோணுச்சு.
சார் இது ஆர்யா பண்ணால் அவனை விட வேறு யாருமே அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ண முடியாது அந்த கேரக்டரு. அவனே கேட்டுடலாம் சார், திருடன் கேரக்டர். ஸோ சுந்தர் சாரும் ஓகே இப்போ ஆர்யா பண்ணால் சூப்பராக இருக்கும், ஏற்கனவே நீங்கள் 2 பேர் சேர்ந்து அவனியவனில் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அதான் சொன்னேன், அவனியவன்லேயும் திருடன் கேரக்டர் அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருப்பான். அது என்னன்னு தெரில, திருடன் கேரக்டர்னால் ஆர்யா தான் தோணுச்சு. அவர் சொல்லும் போது எல்லாரும் அதுதான், சுந்தர் சாரும் ஆமாம் கரெக்ட், திருடன் கேரக்டர்னால் ஆர்யா தானே, கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு. அது ஏன்னு தெரில. ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 நாள் போட்டிருந்தாங்க ஷூட்டிங்கு. அவர் ஒரே நாளில் முடிச்சிட்டாரு ஆர்யா. அவருக்கு அவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தார் அந்த சீன். ஸோ தட்ஸ் அகெயின் சந்தானம், நான், ஆர்யா, அந்த 3 பேர் காம்பினேஷனில் ஒரு சீன். நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி நான் தொடங்கி ஃபஸ்ட்டு பாண்டியநாடுன்ற ஒரு படம் சுசீந்திரன் இயக்கத்தில் நான் ஆரம்பித்தேன். ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இப்போ போய்கிட்டு இருக்கு. எனக்கு இடையில வந்து இப்போ மதகஜராஜா இன்ஃபேக்ட் அதான் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஐ பிலீவ் இன் தட். அது அந்தந்த நேரத்தில் வரும். ஸோ அந்த வகையில் ஐம் கிளாட் ஐ பிக்ட் அப் மதகஜராஜா ஃபார் மை ஹோம் ப்ரொடக்ஷன். இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து we are planning to release a film in both languages, Tamil and Telugu. தெலுங்குல வந்து என்டிஆர், அதாவது நட்டராஜு தானே ராஜுன்ற தலைப்பில் வரப்போகுது சைமல்டேனியஸாக. ஸோ இது வந்து என்ன நவ் இப்போ வந்து திஸ் இஸ் பிகம் மை ஃபர்ஸ்ட் வெஞ்சர் என் ப்ரொடக்ஷனில். லைக் ஐ பாட் சின்ஸ் நான் வாங்கியிருக்கிறதுனால என்னோடய கம்பெனி மூலிமா வெளியிட போகிறேன். என்ன ஒரு கோயின்சிடென்ஸ்னால், செப்டம்பர் மாதம் தான் நான் வந்து 2003 என் பயணத்தை தொடங்கின ஒரு நடிகை. இன்றைக்கி 10 வருஷம் கழித்து அதே செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் மொதல் வாரம் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு படம், நான் நடித்த படம் மதகஜராஜா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்டிங் 10 years as an actor. அது கோயின்சிடென்ஸ் கரெக்டாக அமைஞ்சுது. நான் அதாவது என் சொந்த பேனரில் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறேன். சுந்தர் சி சார் இயக்கத்தில் நான் நடித்த மதகஜராஜா செப்டம்பர் 6 தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திராலையும் சரி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆக போகுது. டோன்ட் மிஸ் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரையிலும் பாலிவுட் திரையுலகில் பாக்ஸ் ஆபீஸில் உச்சத்தில் நின்ற திரைப்படம் நடிகர் அமீர் கானின் 3 Idiots. இந்த திரைப்படம் 202 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைத்தது. அதேபோல சல்மான் கானின் ஏக்தா டைகர் என்ற திரைப்படம் 310 கோடி ரூபாய் வசூல் சாதனையும், ரன்பீர் கபூரின் ஹே ஜவானி ஹே தீவானி என்ற திரைப்படம் 301 கோடி ரூபாய் வசூல் சாதனையும், சல்மான் கானின் தபாங் 2 மீண்டும் 250 கோடி ரூபாய் வசூல் சாதனையையும் புரிந்தது. அதனைத் தொடர்ந்து 3 Idiotsஇன் மாபெரும் வெற்றிக்கு பின் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கழித்து வெளியான ஷாருக் கானின் சென்னை எக்ஸ்பிரஸ் இதுவரை இல்லாத புதிய சாதனை படைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு மாபெரும் வரவேற்பு இருந்தது. முதல் நாள் மட்டும் 33 கோடி ரூபாயும், 2ஆம் நாளில் 28 கோடி ரூபாயும் என்று இதுவரை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வேகமாக 100 கோடி ரூபாயை தாண்டிய முதல் திரைப்படம் என்ற பெயரை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் முதல் 15 நாட்களில் 200 கோடி ரூபாயையும், முதல் 3 வாரத்தில் 211 கோடி ரூபாயையும் வசூல் செய்து மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது. அதோடு தற்போதைய நிலைப்படி 300 கோடியை நெருங்கிவிட்டதாக பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வணக்கம், நான் ராம். கற்றது தமிழ், தமிழ் எம்ஏ என்று அழைக்கப்படக்கூடிய படத்தினுடைய இயக்குனர். இப்போ வந்து தங்க மீன்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம். பணமற்றவர்களின் வாழ்வை, அன்பை, காதலை படம் எடுப்பதற்கு பெரும் பணம் தேவைப்படுகிறது என்பதுதான் நகைமுரண். பணம் 10 செய்யும் தான். ஆனால் பணம் இல்லாதவனே முட்டாள் நடிக்காதீங்கடா.
அப்பாவுக்கும் மகளுக்குமான வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, இந்த தனியார் பள்ளிகளினுடைய வன்முறை எப்படிப்பட்ட உறவு சிக்கலை, உணர்ச்சி சிக்கலை ஏற்படுத்துதுங்கிறத பற்றியான ஒரு படம் தான் தங்கமீன்கள். சொல்லி கொடுத்தனா இல்லையா? எஸ்எஸ் வேற. கெட் பேக் டு யுவர் பிளேஸ். எல்லா பேரண்ட்ஸுமே அப்படிதான் சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா மிஸ்? காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா மிஸ்? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களும் மகளுடைய கதை. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இந்த படத்தினுடைய வெளியை ரொம்ப அகலமா இன்னும் பறந்து விரிந்த இடங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடியது வந்து இவனுடைய இசை. இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. எப்படி யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும், செகண்ட் ஹீரோவாக நான் சொல்லணும்னா அது வந்து இந்த படத்தினுடைய கேமராமேன் அரவிந்த் சரா. தங்கமீன்களை நான் எடுக்கணும்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒரு அப்பா. இந்த படத்தினுடைய கதைக்கு நேரடியாக என் மகளுக்கு தொடர்பு இல்லைனா கூட என் மகள் என்னிடம் பேசிய விஷயங்கள், என் மகள் என்கிட்ட ஃபோனில் சொன்ன விஷயங்கள், அதனுடைய அடிப்படையில் அந்த தாக்கத்தில் எழுதின ஒரு கதை தான் தங்கமீன்கள். ஸோ இந்த தங்கமீன்களுடைய கதைன்னு சொல்லப்போனால் இந்த கதை என்னுடைய கதை மட்டும் இல்லை, இந்த கதை என்னுடையதும் என் மகளுடையதுமான கதை. இன்னும் சொல்லப்போனால் இது எப்படி சொல்லலாம், இது எல்லா அப்பாக்களின் மகளினுடைய கதை அல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மகளினுடைய கதை. படத்தில் நான் நடிப்பதாக இல்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் என்கிட்ட வந்து ஒரு என்ன சொன்னார், ஒரு கண்டிஷன் சொன்னார். இந்த படத்தை நான் தயாரிக்கணும்னா நீங்கள் நடித்தா நான் தயாரிக்கிறேன்னு சொன்னார். சரி, அவருடைய பணம் அவரே நீங்கள் நடிங்கன்னு சொல்கிறப்போ என்ன பிரச்சனை, நடித்து பார்த்துருவோம். நடித்த படம் தான் தங்கமீன்கள். பொருள் தேடி பணம் தேடி மகள்களை எல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும், பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, கற்றது தமிழினுடைய இசையமைப்பாளரும் யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படத்தினுடைய பாடல்கள் நா முத்துக்குமார், கற்றது தமிழ் படத்தினுடைய பாடல்களும் நா முத்துக்குமார் தான். இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் என்னால் பின்னணி இசையும் சரி பாடல்களையும் சரி யோசிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமார் என்னுடைய நண்பன், அதை தாண்டி அவன் ஒரு பாடலாசிரியன் மட்டும் இல்லை, அவன் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன். இப்போ யுவன் சங்கர் ராஜா எடுத்தால் எல்லாரும் அவர் இசையமைப்பாளர் மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் நான் எப்படி யுவன் சங்கர் ராஜாவை பார்க்குறேன்னா, அவர் வெறும் ஒரு இசையமைப்பாளர் கிடையாது, அவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு கலைஞர். ஏன்னா அவருக்கு வந்து கதை புரியும், கதையினுடைய அமைதி புரியும், இயற்கை புரியும், இயற்கையினுடைய சப்தங்கள் புரியும். ஒரு கதைக்கான சப்தம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருடைய நாலேஜும் ஒரு ஃபிலாசபருடைய விஸ்டமும் கொண்ட ஒரு மியூசிக் டைரக்டர். அது எல்லாமே பொருந்தி தங்கமீன்களில் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தங்கமீன்களுடைய நிஜ கதாநாயகன், முழுமுதற் கதாநாயகன் யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இது ஒரு நிதானமான அமைதியான ஒரு படம், ஒரு மிதமான மலை, ரொம்ப சன்னமான மலை. எதையுமே எதிர்பார்க்காம வாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் கொடையை மறந்து வச்சுட்டு வாங்க. எங்களுடைய இந்த மலை உங்களை நினைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். தங்கமீன்களில் கௌதம் வாசுதேவ் மேனன் கேட்டுக்கிட்டபடி நான் தான் நடிச்சிருக்கேன். அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் கல்யாண சுந்தரம். படத்தில் எல்லோரும் ஒரு கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து தெருவெங்கும் காணலாம், உங்கள் வீட்டில் பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் பார்க்கலாம், நீங்களாகவும் இருப்பீங்க. ஏன்னா
கற்றது தமிழ் பிரபாகர் மாதிரி கிடையாது தங்கமீன்களுடைய கல்யாண சுந்தரம். கற்றது தமிழ் பிரபாகரன் எப்படின்னா, தமிழ் படித்தவன், அவனுக்கு கொஞ்சம் உலக அரசியல் தெரியும், அவனுக்கு தத்துவம் தெரியும், இலக்கியம் தெரியும். அவனை எந்த விஷயங்கள் பாதிக்குது, சமூகத்தில் எதனால் அவன் புறந்தள்ளப்பட்டிருக்காங்கக்கூடிய அறிவுடைய ஒரு முட்டாள் தான் கற்றது தமிழ் பிரபாகரன். ஏன்னா அவனுக்கு பிரச்சனைகள் தெரியும், அதுக்கான தீர்வுகள் தெரியாது. ஆனால் தங்கமீன்களுடைய கல்யாண சுந்தரம் எப்படின்னா ரொம்ப சாமானியன், ரொம்ப சராசரி, வெகுளி. நம்ம ஊரில் எல்லாம் நினச்சிக்கிறோன்னா வெகுளினா முட்டாள் நினைக்கிறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெகுளிகள் தான் பிரமாதமான புத்திசாலிகள். ஸோ அந்த புத்திசாலித்தனமும் உடைய ஒரு வெகுளி. ஆனால் அவனுக்கு வந்து தான் வாழ்க்கையில் தான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கான சமூக காரணங்களோ அரசியல் காரணங்களோ தெரியாத ஒரு சராசரி மனிதன். அதான் தங்கமீன்களுடைய கல்யாண சுந்தரம். அவனுடைய வாழ்வு அனுபவத்தில் தன்னுடைய பிரச்சனைக்கான மூல காரணம் என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறதோட இந்த படம் முடியுது. ஒரு பணத்தை தாண்டிய ஒரு படம் இது. ஒரு வெற்றி என்பது பணம் சார்ந்தது அல்ல என்பதை இந்த படம் நிரூபிக்கும் நான் நம்புறேன். சமயத்தில் பணம் இருந்திருந்தால் தங்கமீன்கள் எப்போதோ திரைக்கு வந்திருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டாமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாடா? அப்பதான் அன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னார்ல. காசு இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா ரோஷம்? இன்னும் 2 நாள் விட்டா குழந்தை வாசல்ல நிறுத்திடுவாங்க. பெரும்பணம் கைவசம் இருந்திருந்தால் தங்கமீன்களின் தட்டிகள் தெருவெங்கும் முளைத்திருக்கும். பணம் இல்லைங்கிறது இல்லைங்க பிரச்சனை, பணம் இருக்கிற இடத்துல பணம் இல்லாம இருக்கிறதாங்க பிரச்சனை. நாம வேணா வேற வீட்டுக்கு போயிடலாமா? பணமற்றவர்களின் வாழ்வை, அன்பை, காதலை படம் எடுப்பதற்கு பெரும் பணம் தேவைப்படுகிறது என்பதுதான் நகைமுரண். பணம் பத்தும் செய்யும் தான். ஆனால் பணம் இல்லாதவனெல்லாம் முட்டாள் நினைக்காதீங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீட எந்த நொடி நெஞ்சம் ஏங்குது. குளிராலும் கொஞ்சம் மணலாலும் இந்த நேரம் தான் கொல்லுதே. எந்த நாளா அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே. வண்ணம் தூரானது வானிலே. யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. மீரா நாராயணன் தமிழ் பசங்க டீம்ல பொண்ணா? குட் லக் விஸ்வா. தேங்க்யூ. அடுத்தவன் ஐபோன்ல ஐஎஸ்டி பண்றது தப்பு ப்ரோ, புரிஞ்சுக்கோ. தீர தீர ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம். என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம், இங்கு துன்பம் கூட இன்பம் என்று கண்டு கொள்ளலாம். என்னாகிறேன் இன்று ஏதாகிறேன், இது காற்றிலே சாயும் குடையாகிறேன். என்ன நெஞ்சானது இன்று பெஞ்சானது, அது பரத்தோடுது வானிலே. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது.
வேண்டாம் ப்ரோ. அடுத்தவன் ஆட்டோக்கு ஆயுத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற தப்பு ப்ரோ. மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே, அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே. வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே, அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்று மண்ணிலே. கஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி, நேற்று நான் பார்த்ததும் இன்று நீ பார்ப்பதும் நெஞ்சம் எதிர்பார்ப்பதும் ஏனடி? யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நடி நெஞ்சம் ஏங்குது. குளிராலும் கொஞ்சம் மணலாலும் இந்த நேரத்தில் வேணாம் ப்ரோ. ஊரா விட்டு மாங்காயில் ஊர்கா போகணும்னு நினைக்கிறது தப்பு ப்ரோ. இன்று வேறானது வண்ணம் நூறானது வானிலே. தப்பு தண்டா பண்ணும் வயசு, ஒப்புக்கொண்டா என்ன தவறு, வயசுக்கு ஏது விளையாட்டு. தொட்டா மோகம் விட்டா போகும், இன்னும் தொட்டா கெட்டா போகும். யாரோட சம்மதங்கள் இங்கு தேவை? என் கையில் இருந்திடும் ரேகை முழுதும் உன் மெய்யில் இருக்கிறதே. நான் நேற்று புசித்தது நெஞ்சல் இருப்பினும் இன்னும் பசிக்கிறதே. உன் மின்னல் இடை கொடு வண்ண உடையன என்னை உடுத்தி விட்டு அன்பே. தப்பு கண்டா பண்ணும் வயசு, ஒப்புக்கொண்டா என்ன தவறு, வயசுக்கு
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதோ உங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டாருன்னு ஏன்டா தமிழ் பொண்ணியை தேடிட்டு இருக்க? ஒரு ஃபாரின் கேர்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது மட்டும் முடியாது. ஏன்? ஏன்னா கிடைக்காது. இங்கெல்லாம் 10 வயசுல பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாளுங்க. அதுக்கு கீழே இறங்கி என்னால அப்போ ஃபாரினே வேஸ்ட்ன்றியா? அப்படி இல்லடா ஜப்பானு. சரக்கு சென்டா இருந்தா ஃபாரின் ப்ராடக்ட் ஓகே, சம்சாரம்னு வந்துட்டா அது மேட் இன் தமிழ்நாடு தான். என்னதான்டா சொல்ற? புருஷன் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி பொண்டாட்டி திறந்தா அது நம்ம ஊர் பொண்ணுங்க. பொண்டாட்டியும் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி புருஷன் திறந்தானா அது வெளிநாட்டு பொண்ணுங்க. அதான் நான் நம்ம நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். டேய் அங்க எவன்டா கொலைகிறது? கஸ்டமருக்கு யாரையா பதில் சொல்லுவா? கஸ்டமரா? நம்மள கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான். ஓ கஸ்டமர். எங்க உங்க ஓனர்? கால் விஸ்வா. கொஞ்சம் நிமிஷம் காமா எங்க விஸ்வா? ப்ளீஸ் சார். சார் வேஸ் விஸ்வா. சார் ப்ளீஸ் சார். விஸ்வா எங்க? ப்ளீஸ் ப்ளீஸ். விஸ்வா லோகுங்க. சார் வேர் இஸ் லோகு? விஸ்வா லோகு. என்ன ப்ரோ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து அவ்வளவு ஃபோன் பண்ணி டெலிவரி பண்ணல? இதென்ன கம்பெனியா இல்ல என்ன? இப்படியே போயிட்டு இருந்தா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கம்பெனி எடுத்து மூடிட வேண்டியதுதான். எனக்கு தெரியும்ல, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். என்ன பாக்குற? உன்னதான்டா பாக்குறேன். போ போ, பார்த்தது போதும். டைமுக்கு ஒழுங்கா இன்னைக்கு டெலிவரி பண்ணு. போ போ. நம்ப முடியல, நானும் போய் செக் பண்றேன். என்ன ப்ரோ, முக்கியமான ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன ஸ்டெப் ப்ரோ? டான்ஸ்ன்ற பேர்ல பெருகின வீட்டையே மறுபடியும் பெருகிட்டு இருக்கிறீங்க. தபார் லவ்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகுற ஐடியா சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப் சொல்லி கொடு. ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நாம போக கூடாது. பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் அவங்க ஹேண்ட்பேக்கை பிடிங்கன்னு தான் ஓடணும். இதை பாரு லோகு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பா உன்னை தேடி வருவா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ப்ரோ. ஃபேக்டரின்னு சொன்னீங்க, டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி வச்சிருக்கீங்க. ஃபேக்ட்ரி எங்க ப்ரொஃபஷன், டான்ஸ் எங்க பேஷன். ஓ நைஸ். அப்போ நீங்கள் ஷோ எல்லாம் பண்ணுவீங்களா? ஆமா, நாங்க இங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த தமிழ் பசங்க டீம் கேள்விப்பட்டிருப்பீங்களே? அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன பார்க்க சொல்லியிருந்தா நானே உங்களை அங்கே பார்க்க. இல்லை, நான் உங்களை பார்க்க வரல, அவரை பார்க்க வந்தேன். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க என்ன விஷயம்? நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதான் அப்போ சப்ளைஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லி சொன்னார். வந்துடுங்க. கண்டிப்பாக சாப்பிடாம வந்துடுங்க. ஏன் நாளைக்கு எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ண போகிறீங்களா? ஐயோ இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட் அங்கே. ஓ வந்துடுங்க கண்டிப்பா. ஷூர். நீங்களும். ப்ரோ, அவ உன்னை பார்க்க வரல, உன்னை இன்வைட் பண்ணுற சாக்கில் என்னை பார்க்க வந்திருக்கா. ஆமாம், அவங்க உன்னை தான் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. நீயே போயிட்டு வந்துடு. பார்த்து ரசத்தையே காஃபின்னு கொடுத்தவங்க. எதுவாக இருந்தா என்ன ப்ரோ, காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீயும் சாப்பிடணும், ஏன்னா நீ என் ப்ரோ. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள்ஸ், நான் என் லவ்வரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்கள்லாம் என் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கீங்க? என்னது உன் லவரா? மீரா ஒன்றும் லவ் பண்ணுறாளா? இப்போ தான் ரோஸ் கொடுத்து என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நீங்களாம் எங்கே பூ எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது தவறிட்டாங்களா? ஹலோ, நாங்களும் மீரா கிட்ட லவ் சொல்ல தான் போகிறோம். அங்கிள்ஸ், உங்களெலாம் மனசாட்சியே இல்லையா? கும்பலாக பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சின்ன பசங்க எழுந்து இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு. இப்போ போய் லவ்வா? இட்ஸ் டூ பேட். என்னது, இந்த ஏரியாவுக்கு தமிழ் பொண்ணு வராதா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன திடீர்னு? டேய் வான் கோழி வாயா, ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம் சொல்லு. முதல்ல நீ இந்த ஏரியாவே கிடையாது,
எங்களையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாத நீ உள்ள வர முடியும். போய் லைன்ல நில்லு. எது உங்களை ரிஜெக்ட் பண்ணுமா? டேய் உங்களுக்கே தெரியாதாடா? ஹியூமர் ப்ரோ வாட் இஸ் திஸ்? இந்த கிழங்கட்டை எல்லாம் இருக்கீங்க சேத்த. நான் எங்க ப்ரோ சேர்த்தேன்? ப்ளீஸ் எப்படியாவது எங்களை சேர்க்காங்க. இனிமே நீங்க தான் எங்களுக்கு குரு. டான்ஸ் எங்களுக்கு உயிர். பொக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழே போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்போ உங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்பவே உங்களை அடிச்சு துரத்துறேன் பாரு. ப்ரோ காதல்னாலே காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். நீ அவங்கள விட பெஸ்ட்டாக ஆடினா மீற இம்ப்ரெஸ் ஆக போகிறான். மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். Come on, dance. Dance. Come on, dance. Dance. Come on, dance. ஹியூமர். அவங்க விஸ்வாபாயை பார்க்கணுமா? ஏன் இங்கே இவ்வளோ பாய் இருக்குமே, நம்ம கிட்டலாம் சொல்ல மாட்டாங்களாமா? போல் எது வந்தாலும் என்கிட்ட போல். நான் விஸ்வாவிட மேல். वो मेरा कुछ खो गया है तो विश्व भाई से. அவள் ஏதோ தொலைச்சிட்டாலாம், அதை விஸ்வாபாய் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா? ஆமாம், இவளுங்க டிஸ்கோ ரப்பர் பேண்ட்டு ஜாக்கெட்டுக்குலாம் தொலைச்சிருவாளுங்க. இதை கண்டுபிடிச்சி கொடுக்க விஸ்வாபாயே தான் வரணுமாமா? ஏய் சோலாபுரி, चलो चलो. वो किसी ने चुरा लिया है. தொலைக்கலையா, யாரோ திருடிட்டாங்களாமா. யாரான்னு கேக்குறேன்ல, எல்லாரும் இதராயே. யாரா இந்த பொண்ணு திருநது? இவனா? இவனா இல்ல இவனா? மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு யாரா கொடுத்து மாதிரி நிக்கிறேன். போடா பின்னாடி. போடா பின்னாடி. டேய், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. விஸ்வா தீனா நான் காட்டு தீ, விஸ்வா ஆறுனா நான் காட்டாரு, விஸ்வா மரம்னா நான் ஆலமரம்டா. திருடன் சொன்னேன். என்னத்தை திருடினா? சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. போல். बोला यार, मेरा दिल कहीं खो गया है. कोया गया? मेरा दिल. दिल दिल எவன்டா எடுத்தான்? இந்த பொண்ணோட தில்ல எவன்டா எடுத்தான்? தில்னா மனசு. அவன் மனசை யாரோ திருடிட்டாங்க. அதுக்கு போய் எங்களை पावी कौन है?